மார்ச் 11 செவ்வாய் 2025. மத்தேயு 6ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 7-15 வரை. சிந்தனை. இயேசு தனது சீடர்களுக்கு எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தார். அவர் அவர்களுக்கு தந்தையின் ஜெபத்தை வழங்கி எளிமை, நேர்மையான மனம் மற்றும் கடவுளை முழுமையாக நம்பும் விசுவாசத்துடன் ஜெபிக்க வேண்டும் என்று கூறினார். மேலும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்பதன் முக்கியத்துவத்தையும் விளக்கினார். ஏனெனில் நாம் பிறரை மன்னித்தால் எங்கள் பரலோக தந்தையும் எங்களை மன்னிப்பார். முக்கியமான 3 கருத்துக்கள். எளிமையின் சக்தி. இயேசு பல சொற்களைக் கொண்டு ஜெபிப்பதை அல்ல, உண்மையான இருதயத்தோடு ஜெபிப்பதை முக்கியமாக கூறுகிறார். கடவுள் ஏற்கனவே நமது தேவைகளை அறிவார். எனவே வெறும் வார்த்தைகளை விட முழுமையான நம்பிக்கையுடன் ஜெபிக்க வேண்டும். தந்தையின் ஜெபம் ஒரு முன்மாதிரி. இயேசு அர்ப்பணிப்பு, கடவுளின் விருப்பத்திற்குள் வாழ்தல் மற்றும் தினசரி தேவைகளுக்காக முழுமையாக அவரை பற்றிய நம்பிக்கை கொண்டிருப்பது போன்றவற்றை இந்த ஜெபத்தின் மூலம் கற்பிக்கிறார். மேலும் மன்னிப்பை நாடி பிறரையும் மன்னிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். மன்னிப்பு மற்றும் கருணை. கடவுளின் மன்னிப்பை பெற நாம் பிறரை மன்னிக்க வேண்டும். மற்றவர்களை மன்னிக்க முடியாத ஒரு இதயம் கடவுளுடைய முழுமையான கருணையையும் கிருபையையும் பெற முடியாது. முடிவுரை ஜெபம். என் ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எங்களுக்கு அருளிய இந்த அபூர்வமான ஜெபத்திற்காக எங்கள் இதயம் நன்றியுடன் நிரம்பியுள்ளது. கடவுளின் அன்பின் பாதுகாப்பில் முழுமையாக நம்பிக்கை வைத்து அவருடைய திருவுளத்திற்கே நாங்கள் உடன்படுகிறோம். உங்கள் முடிவில்லா இரக்கத்தினால் வழிநடத்தப்பட்டு பிறரை மன்னிக்க எப்போதும் தயாராகிறோம். அப்படி செய்தால் உங்கள் அருளும் கிருபையும் எங்கள் ஆவியில் நிறைவாக பெருகும் என்பதை அறிவோம். ஆமேன்.